கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல் யாருன்னா புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த எபிசோட்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோ அந்த போட்டோவை பார்த்து டவுட்டாவே ஆகிட்டு இருக்கான். அது எப்படி அம்மா மட்டும் அப்படியே இருக்காங்க, அப்பாவோட உருவம் மட்டும் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகிருக்கு, என்னதான் நடந்திருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி, இப்போதைக்கு அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னு அப்பா கிட்ட சொல்லுவோம், அதுக்கப்புறமா இதை பத்தி யோசிப்போம்னு சொல்லி அவங்க அப்பாக்கும் கால் பண்ணி சொல்றான் அம்மா ஸ்டேட்ஸுக்கு கிளம்பி போகிட்டாங்கன்னு. இந்த மனுஷனுக்கும் அவ்வளோ உள்ளுக்குள்ள நிம்மதியா இருக்கு. அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு இனிமே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லடி, அவ்வளவுதான், சூஜின் ஊருக்கு கிளம்பி போயிட்டா, நீ சொன்னதுதான் சரி, டெம்பரரியா ஆரம்பிச்சு இந்த பிரச்சனைக்காக நான் பாட்டு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்குறேன்னு போய் உண்மையை வளரி இருந்தா இந்நேரத்துக்கு அது ரொம்ப பெரிய பூகம்பமாவே வெடிச்சிருந்திருக்கும். உண்மையை வெளியில சொல்லணும்னு நான் கனவுல கூட யோசிச்சு பார்க்க மாட்டேன். அது குழந்தைங்கள நம்மளுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட செய்யுங்கிறது இப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு. 35 வருஷமா காப்பாத்தி வச்சிருந்தோம். நானும் ஒத்துக்குவே தானே, நீ என் கூட சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். கடைசியில உன்னை மட்டுமே நான் காரணம் காமிச்சது என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி அவரும் மன்னிப்பு கேட்கிறாரு. அவங்க அம்மா, இப்பயும் நீங்க நம்ம குழந்தைய பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க, அப்படி கிடையாது. ஜூங்கியுமே உங்களை அவனோட சொந்த அப்பாவா பாத்துட்டு இருக்கான். இதனால அப்பான்னு ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற ஒரு நிம்மதியில இருந்தான். இப்ப உனக்கு அப்பானே ஒருத்தர் இல்லப்பா, நானும் பொய்யா நடிச்சிட்டு இருந்தேன்னு சொன்னா அந்த குழந்தையால ஏத்துக்க முடியுமா? அதையும் சேர்த்து யோசிச்சு தான் நான் யார்கிட்டயும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னேன்னு சொல்லி அவ்வளவு கியூட்டா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அக்கா காரியும் அவங்க ஹஸ்பண்டும் பேசிட்டு இருக்காங்க. என்ன உங்க அப்பா என்னென்னமோ கதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, அவர் எப்பயுமே இப்படிதானதுக்கு, ஆமா எங்க அம்மாவால அவர் ரொம்ப நொந்து கட்டிட்டே தான் இருப்பாரு, ஆனா இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னதே இல்ல, எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. இவளுக்கு என்ன கவலைனா, இப்ப அவங்க அப்பா இருக்கவே அவங்க அப்பா பக்கம் பாதி இவர் பக்கம் பாதின்னு சொல்லி டார்ச்சரை பிரிச்சிருக்காங்க. இப்ப அவங்க அப்பாவும் விட்டு போயிட்டா மொத்தமா இவர் பக்கமே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க வாழ்க்கைக்குள்ள அதிகமா இடையூறு பண்ணுவாங்க. அப்படி மட்டும் நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பக்கம் பயந்துட்டு இருக்கா. சீப்ராண்டி அவங்க வீட்டுக்கார பிச்சு புடிங்கிட்டு கிடக்கு, பிள்ளைங்க எதுக்கு அப்படி ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னு. அவரை என்னைக்கு இருந்தாலும் தெரிய போடுதானே, இப்ப தெரியறதுனால எந்த பிரச்சனையும் இல்ல, ஒழுங்கா என்னோட காசை மட்டும் சீக்கிரமே கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. காசும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, என்னைக்குன்னா என்ன பொண்டாட்டியா பாத்திருக்கியா நீ? இப்போ உனக்கு காசு ஒண்ணுதான் கேடா, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சட்டமா பேசுவா. அவரும் சட்டமா சொல்றாரு, நான் ஜஸ்ட் கிராஜுவேஷனோட நிப்பாட்டிக்கிறேன், ஆனா நீ காசை மட்டும் கொடுக்காம விட்ட கண்டிப்பா டிவோர்ஸே ஃபைல் பண்ணி உங்ககிட்ட இருந்து இருக்க எல்லா காசையும் நான் புடுங்கிக்க வேண்டியதா வரும். நல்ல ஆளும் மூஞ்சோ பாரு, உங்ககிட்ட என்ன பிடிக்கலன்னு கேக்குற, எதுதான் பிடிக்கும்னு நீயே சொல்லு பாப்போம். உன்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் பிடிக்கல, நீ ஆனவனா கத்திட்டே கிடக்கிறது பிடிக்கல, தூங்கி எழுந்திருக்கும் போது கூட முழு மேக்கப்போட சுத்திட்டு வந்துட்டு இருக்க, ஒரு வெட்டிங்க்கு நீ எப்படி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அங்க வந்து எல்லாரும் முன்னாடி என்ன அவ்வளவு கொள்ள அவமானப்பட வச்ச, இதுல நீங்க இந்த காசு கொடுக்கணும் அந்த டவுரி கொடுக்கணும்னு சொல்லி அதெல்லாம் வேற அடுக்கடுக்கா அடிக்கிட்டே போயிருந்தேன். நான் எவ்வளவு உன்னை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணியுமே நான் ஃபெயில் ஆக மட்டும்தான் செஞ்சேன். சரி, கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுப்போமே நீ யோசிக்கும் போதுதான் கையில ஃபேக்கா ஒரு கட்டை போட்டுட்டு வந்து அரைமாக முன்னாடி இன்னும் மானங்கிட்டு நின்ன. இதுக்கு மேல நான் எப்படி உன்னை நம்ப முடியும்? நான் அவ்வளவுதான், உன்னை கம்ப்ளீட்டா வெறுத்துட்டேன். உனக்கு வேணா கூச்சனாச்சுன்னு எதுவுமே இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. இதுக்கு மேலே இப்படி ஒரு பிசாசு கூட என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்றாரு. யோ, நீ யாரு கூட அஃபேர் வச்சிருக்க, அதனால தானே இப்படி பேசுறேன்னு கதையவே திருப்பி விடுறாங்க. அவரு, ஐயோ எளவு காலம் போன காலத்துல எனக்கு அஃபேர் ஒண்ணுதான் கேடா, உன்கிட்ட சத்தியமா என்னால பேச முடியாதுரி, உனக்கு என்ன மொழியில சொல்லி புரிய வைக்கணும்னு கூட எனக்கு தெரியல, நான் வெளியில போறேன், போயிட்டு வர்றதுக்குள்ள யோசிச்சு நல்ல முடிவா எடுத்துவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இது காய்ச்சி பூச்சின்னு கத்திட்டு கிடக்க அந்த மனுஷன் ஒரு பொருட்டா கூட மதிக்காம போயிட்டாரு. ஹீரோட ஏட்ட பாக்குறதுக்காக ஒரு ரிப்போர்ட்டர் வந்திருக்காரு. ஹீரோ இப்பெல்லாம் இடைக்கடிக்கு அந்த சைக்கட்டிஸ்ட பார்க்க போயிட்டு வரல, அதனால இவனுக்கு சைக்கோ ரீதியா எத்தனை பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. அந்த ஆளு ஏதோ சொல்லி பாக்குறாரு. ஐயோ அப்படிலாம் கிடையாதுங்க, அவனுக்கு தெரிஞ்சவங்க அங்க இருக்காங்க, அதனால பார்க்க போயிருப்பான்னு சமாளிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்துட்டான். அவங்கிட்ட அந்த ரிப்போர்ட்டர் கேட்டா, ஆமா என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அங்க வேலை செய்யறா, அவளை பாக்குறதுக்காக தான் நான் போயிட்டு வரேன், ஏன் எதனா பிரச்சனையா அப்படின்னு கேட்கிறான். அந்த ரிப்போர்ட்டர், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனா உங்களுக்கு தான் உங்க அப்பா அம்மா வீட்டுல ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டீங்க பிள்ளையே, கொஞ்ச நாளா நீங்க அவங்க வீட்டுக்கு போறதே இல்லைன்னு கேட்டதும் அவனோட பாசம், இல்ல அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது, அவன் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கான் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோவை பார்த்து கேக்குறாங்க. ஹீரோவோ, இல்ல இப்போதைக்கு கொஞ்சம் நான் பாப்புலரா இருக்கேன்ல, அதனால அங்கங்க ஈவெண்ட் அது இதுன்னு என்னையே கூப்பிட்டு இருக்காங்க, எல்லா இடத்துக்கும் போக வேண்டியதா இருக்கா, அதனால தான் போல சீக்கிரமே போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டரை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வச்சிடறாங்க. ஹீரோ எட்டிக்கிட்ட கேக்குறான், இப்ப நீங்களே உங்க வாயால சொல்லிட்டீங்கன்னா எங்க அப்பா அம்மா கூட தான் இருக்கேன், இப்பதான் போகாம இருக்கேன்னு, அப்ப நான் என்னோட வீட்டுக்கு போகிடலாம்ல, உங்களுக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்லன்னு கேட்டா, சரி ஓகேடா கொஞ்ச நாளுக்கு போயிரு, ஆனா சீக்கிரமே உன்னோட வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடணும், ஏன்னா இப்போதைக்கு இந்த ரிப்போர்ட்டர் கண்காணிப்பாங்கிற ரீசனுக்காக மட்டும்தான் அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோவா அவங்க அப்பாவுக்கு சந்தோஷமா கால் பண்ணி, அப்பா இன்னைக்கு நான் வீட்டுக்கு வரேன்ப்பா, சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணதோ இவனுக்காக தடபுடல ஒரு விருந்தே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. பாட்டிமாக்கு ஹீரோ மேல அக்கறை எல்லாம் வந்துருச்சு. வீட்டை விட்டு போனியே, வெளில நல்லா சாப்பிட்டியா, வெளி சாப்பாடு எல்லாம் எப்பயுமே ஒத்துக்காது, இனிமே எங்கேயும் போகாத, வீட்லயே இருந்து நல்ல ஹெல்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு பழகணும் சரியா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனோட ரூமுக்கு வந்து ஆமா கூட பேசிட்டு இருப்பா. அப்பா அவங்க அப்பா வருவாரு. அவர்கிட்ட ஹீரோ அப்படியே போட்டு வாங்கலான்னு கேக்குறான். ஆமா அப்பா, நீங்களும்
அம்மாவும் எப்ப ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க அப்பா இவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படிங்கறதுனால அடிச்சு விடுறாரு. 21 வயசு இருக்கப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல 2 பேரும் எதாச்சும் மீட் பண்ணோம். அப்பதான் 2 பேருக்கும் பழக்கம் ஆயிடுச்சுன்னு ஹீரோ என்ன ஹாஸ்பிட்டலா அப்படின்னு டவுட்டா கேக்குறானா இவரு ஆமாப்பா என்னோட அம்மா அப்பாவை நான் அங்கதான் இழந்தேனா சின்ன விபத்துலதான் அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அப்பதான் உங்க அம்மா பியானோ வாசிக்கும் போது எதாச்சும் விழுந்து அவளோட கையும் கொஞ்சம் உடஞ்சு போச்சு. சோ அதனால அப்பா அவங்க வரவே 2 பேருக்கும் பார்த்து பேசி பழகி பிடிச்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ டவுட்டா பாக்குறான் இவர் என்ன ஏதோ புது கதையை சொல்லிட்டு இருக்காருன்னு. இதுக்கு மேல இருந்தா உண்மையை உளறிடுவோன்னு சொல்லி அவரே எஸ்கேப் ஆயிட்டாரு. எனக்கு வேலை இருக்குப்பா நான் போயிட்டு வரேன்னு பயங்கர கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்க ஹீரோ. அம்மா சொன்னது உண்மையா இல்ல இந்த மனுஷன் சொன்னது உண்மையா எதுதான் உண்மையா இருக்கும் அப்படின்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். சீப்ரா ஆண்டி ராத்திரி ஃபுல்லா உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்கு. இப்படி ஒரு மனுஷன் கூட இத்தனை நாள் வாழ்ந்தோம் அந்த மனுஷன் நம்மள புரிஞ்சுக்கவே இல்லையேன்னு ஒரு கட்டத்துல பயங்கரமா நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூச்சே விட முடியல. அவங்க பையனுக்கு கால் பண்றாங்க. அவங்க 2 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்க ரொம்ப முடியல என்னால மூச்சே விட முடியலன்னு சொல்லி அழுகவே இவங்க 2 பேருமே அந்த ரூமுக்கு வந்து அவங்கள அங்க இருந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணா இவங்களோட கெட்ட நேரமா என்னன்னு தெரியல. ஆனா அவங்க பெயின்ல தான் இருந்தாங்க. ஆனா அந்த டாக்டர் ஒண்ணுமே பிரச்சனை இல்ல அவங்க நல்லா நார்மலா தான் இருக்காங்கன்னதும் அவங்க பிள்ளைக்கு செம்ம காண்டாயிடுச்சு. மறுபடியும் போய் சொல்லி தான் இந்த மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி சீப்ரா ஆண்டியும் சொல்றாங்க அந்த டாக்டர் கிட்ட. இல்லங்க எனக்கு சிவியரா பெயின் இருந்துச்சு நான் போய் சொல்லலன்னதுக்கு அந்த டாக்டர் இல்ல மேடம் நாங்க ஸ்கேன் எக்ஸ்ரேன்னு எல்லாம் எடுத்து பார்த்தப்ப எங்களுக்கு எதுவும் தெரியல மேபி சும்மா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா வேணா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க பையனுக்கும் சொல்லி புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணாலும் அவர் ஏத்துக்கவே மாட்டாரு. செம்ம காண்டாகிட்டாரு. அதனால அவங்கள ஹாஸ்பிட்டல்ல விட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க வீட்டுக்கு. அக்கா காரி பாவம் தூக்கத்துல இருந்து எழுந்து போனால அதனால செம்ம கடுப்புல கத்திட்டு இருக்கா. ஒரு ரசத்தி இப்ப தூங்கலாண்டி நாளைக்கு ஆபீஸ் போகணும் அப்புறமா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சுட்டாரு. நெக்ஸ்ட் மார்னிங் எல்லாரும் டேபிள்ல நின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அண்ணங்கார வந்துட்டு அம்மா கார் கொஞ்சம் பாக்கணுமா என்னன்னு பாருங்க அப்படின்னதுக்கு சரி ஓகேப்பா அம்மா செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னதும் ஹீரோ ஆமா அப்பா நீங்க ஏன் டிரைவ் பண்ண மாட்டீங்க என்ன ரீசன் கேக்குறா. ரேங் சொல்றா எங்க அப்பாக்கு டிரைவிங் லைசன்ஸ் கூட இல்ல ஏன்னா அவருக்கு வண்டி ஓட்டுறது ரொம்ப பெரிய பயமா இருக்கிறதுக்கு தான் நல்ல வாட்ட சட்டமா இருக்காரு ஆனா இதுக்கு கூட பயந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி விளையாட்டு போக்குல சொல்றா. ஹீரோ இல்ல ஆனா நீங்க ஸ்டேட்ஸ்ல இருக்கப்ப பயங்கரமா வண்டி ஓட்டுவீங்கன்னு அம்மா சொன்னாங்க இங்க வந்துதான் ஓட்டுறதை விட்டுட்டீங்களா அப்படின்னு கேக்குறான். பசங்களும் என்னது அப்பா ஸ்டேட்ஸ்ல இருந்தாங்களா இது வரைக்கும் எங்க கிட்ட சொல்லவே இல்ல நீங்க இந்த உண்மை எங்க கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு மாத்தி மாத்தி கேள்வி கேக்குறாங்க. 2 பேருமே பயத்துல கப் சிப்புன்னு வாயை மூடிட்டு இருக்காங்க. எதுவுமே சொல்றது கூட வார்த்தை வர மாட்டுது. ஏங்கதான் இல்ல அவங்க அம்மா கூட ஸ்டேட்ஸ்ல இருந்ததை போய் நம்ம கிட்ட எப்படி சொல்ல முடியும் அதனாலதான் அப்பா சொல்லாம மறைச்சிருப்பாரோன்னு இவளே ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கவே ஹீரோ ஐயோ அப்பா நான் வேணும்னு அதை எடுக்கலப்பா ஜஸ்ட் கேட்கணுமேனு கேட்டேன் சாரிப்பா அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறான். அம்மா சரி நீங்க சாப்பிட்டுக்கோங்க நான் கிளம்புறேன்ட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடிட்டாங்க. ரவா ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டான். ஒருவேளை அவர் வண்டி ஓட்டி விபத்து ஏற்பட்டதுனால வண்டி ஓட்டுறதே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பயத்துல விட்டுருப்பாரோ. ஆனா எப்படி ஒரு மனுஷனோட விஷயத்துல எல்லாமே வேற மாதிரி இருக்கும். நம்ம அம்மாவை சுத்தமா ஞாபகமே இல்லாத அளவுக்கு அவர் இருக்காரு. இந்த அளவுக்கு ஒருத்தரால மாற முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி குழப்ப நிலையில யோசிச்சுட்டு இருக்காரு. பாட்டிமாக்கு இன்னைக்குதான் அந்த காம்படிஷன் இருக்கு அதனால ராத்திரி ஃபுல்லா தூங்காம எல்லா கொஸ்டினுக்கும் ப்ரிப்பேர்டா அந்த இடத்துக்கு போறாங்க. நிறைய கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணவங்க கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின்ல ஆன்சர் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க எதிர்பார்த்தா அந்த அமௌண்ட் கிடைச்சிருக்கும். ஆனா அந்த ஒரு கொஸ்டினுக்கு இவங்க தப்பா ஆன்சர் சொன்னதுனால மொத்த காசுமே போச்சு. பாட்டிக்கு மனசே கேட்கல. அவங்க பேரனை படிக்க வைக்கிறதுக்கான கடைசி ஹோப்பும் போயிடுச்சா. அந்த காண்டுல அவங்க பிள்ளை ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான்ல பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு பணத்தை மொத்தமா சுருட்டிட்டு அவன் பாட்டு ஓடிட்டு இருக்கான். அவனை பிடிச்சு கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க. உன்னால என் பிள்ளை தங்கொண்டா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சு உன்னை நம்பி ஏமாந்தான் பாத்தியா எக்காரணத்து கொண்டோ அந்த பணத்தோட போனவனாவே இருந்துரு என் கண் எதிர்க்க மறுபடியும் வந்துடாத கண்டிப்பா உன்னை கொன்றுவேன் என்னோட பேரனோட படிப்பு கூட உன்னால போச்சுடா நீ எல்லாம் நல்ல கதிக்கு ஆவ அப்படின்னு சொல்லி பயங்கரமா சபிச்சு விடுறாங்க. இந்த டிவி காரங்களுக்கும் இது ஒரு நல்ல கண்டென்ட் தானே போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே உங்களை தடுக்காம சைலண்டா விடவே அவங்க பாட்டு நல்லா பிடிச்சு கத்தி விட்டாங்க. கடைசியா பாவம் கியூட்டா பேரங்கிட்டா லவ் யூடா செல்லம் பாட்டியை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேக்குறாங்க. சீப்ரா ஆண்டிக்கு இப்ப இடுப்பு வயிறுன்னு சேர்ந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களுக்கு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதான் போல. அதனால அக்கா கறிக்கு எனக்கு இடுப்பு வலிக்கு மாத்திரை தலைவலிக்கு மாத்திரை வயிற்று வலிக்கு மாத்திரை கால் வலிக்கு மாத்திரைன்னு உடம்புல இருக்க ஒவ்வொரு ஸ்பேருக்கும் தனித்தனியா மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லி மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்க. அக்கா காரியோ எதுவுமே ரிப்ளை பண்ணாம சைலண்டா மட்டும் விட்டுட்டா. இவங்க அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருக்கா. அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் கூட கூச்சு நச்சுமே இல்லாம அந்த லேடி அது பாட்டு வீட்டுக்குள்ள வந்துருச்சுமா அதை நினைச்சு நீங்க எதுவும் ஃபீல் பண்ணலன்னு அதுக்கு அவங்க வளர்ந்த கல்ச்சர் அந்த மாதிரி நம்மள மாதிரிலாம் இல்ல அவங்க அதனால அதெல்லாம் நீ பொருட்படுத்தாத அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்களா. இவ்வளவு அம்மா நீங்க பயங்கர சூப்பர் தெரியுமா இந்த மாதிரிலாம் யாரும் ஒரு கூலான ஆட்டிடியூட்ல இருந்து நான் பார்த்ததே இல்லை. இவ்வளவு ரிஸ்கான சிச்சுவேஷன்லயும் எனக்கு உங்களை பத்தின சீக்ரெட்னு தெரியாதது எதுவுமே இல்ல அப்படின்னு கேக்குறா. அவங்க அம்மா உனக்கு தெரியாதது இல்ல உங்க யாருக்குமே தெரியாத ஒரு பெரிய சீக்ரெட் எனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கேன் அது தெரியாம இருக்கிறதே நல்லதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அக்கா காரி ஒரு ஃபுல் மெடிக்கல் கிட்டே கொண்டு வந்து கொடுத்துட்டா. நீங்க கேட்டு எல்லாத்துக்குமான மெடிசன் இதுல இருக்கு எதை எப்ப போகணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்க இஷ்டம் தான் சாப்பாடா எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்ல எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டா. இப்போதைக்கு வீட்டுல வெட்டியா
இருக்கிறதுனால அவனுக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ் எல்லாம் கொடுத்து அவங்க அப்பாவோட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறா. அவளுக்கு தான் இப்ப வேலை இல்லல்ல, அங்கேயே கீழவே இருக்க ஒரு கடையில சேல்ஸ் கேர்லா வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இப்போதைக்கு இந்த வேலையிலே ஜாயின் பண்ணிட்டா. உங்க மாமனாரே இவளை பாக்குறாரு, ஆனா எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கடந்து போயிட்டாரு. ஆனா அவருக்கு லைட்டா பயமா இருக்கு, நம்ம பிள்ளை இருக்க இடத்துக்கு பக்கத்துல இந்த பொண்ணு இருந்தா அவன் எங்க தான் டைவர்ட் ஆயிடுவானு. ஹீரோ அந்த பொண்ணு டேட் பண்றா அப்படின்னு சொல்லி ரூமர் பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே. அந்த நியூஸ்க்கு கீழே வர கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவ என்னமோ கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி காண்டாகிட்டு ஐஸ் சாப்பிட்டுட்டு இருப்பா. அவங்க அம்மா ஏடி ஒரு டப்பா ஐஸ் ஒரு நாள்ல காலி பண்ற அளவுக்கு அப்படியே உனக்கு டென்ஷன், போய் ஒழுங்கா வேலையை பருப்போ அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுட்டாங்க. சரி இவங்க தான் சாப்பிட விடலன்னு சொல்லி அவளே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து மாடியில உட்காந்து சாப்பிட்டு மறுபடியும் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்து கத்திட்டு இருப்பா. அப்ப ஹீரோ எதிர்ச்சா வருவான். இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இப்படி சொல்றாங்க, இப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேன் பேஸ் வந்துட்டு இருக்கு, அதுக்குள்ள அதை கெடுத்துறாதீங்க, உங்க டேட்டிங் லைஃப கொஞ்சம் பர்சனலா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவா. ஹீரோ சரி ஓகே நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் அது என்னோட தனிப்பட்ட விஷயம், அதுல நீ தலையிடாதங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டானா. இதுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. எவ்வளவு திமிர் இருக்கு இவனுக்கு, என்ன டேட் பண்ண ஆரம்பிச்சா பெரிய இவனா இவன். இத்தனை நாள் நல்லா தானே பேசியிருந்தா திடீர்னு என்ன கேடு வந்துச்சோ தெரியலன்னு கத்திட்டு இருக்கும்போது ஃபேமஸ் ஹீரோ வேற மெசேஜ் அனுப்பி விடுறாரு, நாளைக்கு டேட்டிங் போலாமா உனக்கு ஓகேவான்னு. இந்த காண்டுல இருந்தவ சரி இவன் கூட ஒரு டேட்டிங் தான் போவோமே, அதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி அவனுக்கு ஓகேன்னு அனுப்பி விட்டா. நெக்ஸ்ட் மார்னிங் டைரக்டா அவங்க வீட்டுக்கிட்டே வந்து அவளை கூட்டிட்டு போறான். அவன் பயங்கர கேரிங் ஆனவனா இருக்கான். அவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அந்த கெத்தெல்லாம் காமிக்கல. ஹீரோயினுக்கு அவன் டோர் திறந்து விடுறான். ரெண்டு பேரும் படம் பார்க்க தான் வந்திருக்காங்க, டிக்கெட் நம்பர் சொல்லுங்கன்னு கேட்டா உனக்கு எங்க தோணுதோ நீ போய் உட்காரு, எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். படமும் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவ என்ன நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம், அவ்வளவு மொக்க படமானு கேட்டா இல்ல நம்மளோட டேட்டிங்காக நான் இந்த ஒட்டுமொத்த தியேட்டரையுமே ரெண்டுக்கு எடுத்துட்டேன், ஏன்னா நிறைய ஆட்கள் இருக்காங்கன்னா நீ தனியா வரணும் நான் தனியா போகணுமா, அந்த கொஞ்ச நேரம் கூட உன்னை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு எனக்கு மனசு கேட்கல, அதுக்காக தான் இப்படி பண்ணது. ஹீரோயின் இதுல லைட்டா விழுந்த மாதிரி தான் தெரியுது, இவ்வளவு கியூட்டா பண்ணிட்டு இருக்கானேன்னு. அண்ணங்காரன் வேலை விட்டு வரப்ப அவனோட பொண்டாட்டிக்கு மட்டும் காஸ்ட்லியான சீ ஃபுட்டா வாங்கிட்டு வரான், ஏன்னா அவளுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு தான் இப்போதைக்கு இவன்ட்ட காசு இருக்கு, அதனால கொண்டு வந்து கொடுப்பான். இவ எனக்கு மட்டுமான சந்தோஷமா கேட்கிறா. அவனும் ஆமாடி இப்போதைக்கு உனக்கு மட்டும்தான், ஏன்னா சுத்தி இருக்க எல்லாருக்கும் வாங்கணும்னா எவ்வளவு காசு ஆகணும் உனக்கே தெரியல, என் பிள்ளைக்கு கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த் இல்லைன்னு டாக்டர் சொல்றாங்க, அதுக்காக தானே ஊட்டி விட்டுட்டு இருப்பான். அந்நேரத்துக்கு அவங்க அம்மா திடீர்னு உள்ள வந்துருவாங்களே, இவன் வந்துட்டாங்கிறது தெரியாமலே உள்ள வந்துருவாங்க. அவங்களுக்கே ஏண்டா வந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஐயோ சாரி நான் தெரியாம உள்ள வந்துட்டேன், உன்னோட துணிலாம் மடிச்சிட்டமா அதை கொடுத்துட்டு போக தான் வந்தேன்னு கொடுத்துட்டு போறப்ப இன்னொரு வாட்டி எதனா ஃபுட்டு வேணும்னா என் கிட்ட சொல்லு, நான் நல்லபடியா சமைச்சு தரேன், ஏன்னா வெளில எப்படி செய்வாங்களோ என்ன எதுன்றது தெரியாது, பொண்டாட்டிக்கு நீ வாங்கி கொடுக்குற, அது எதுக்குடா இவ்வளவு ரகசியமா கொடுக்குறேன்னு கேட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இந்த வாட்டி செக்அப்க்கு இவ மட்டும் தானே போனா. அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் கேக்குறான், ஆமாடி டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா பச்சையா புழுகுது, இல்லப்பா இந்த வாட்டி பாப்பாக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் சொன்னாங்க, பாப்பா ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி டாபிக் டைவர்ட் பண்ணி விட்டா. பொண்ணுன்னு கேட்டதும் அந்த பையன் குதிச்சுட்டு கிடக்கான், ஐயோ எனக்கு பொண்ணு பிறக்க போறாளான்னு. இவர் வேலை பார்க்கும்போது அவங்க அம்மா டக்கு டக்குன்னு கால் பண்ணிட்டே இருக்காங்க, இவரும் கட் பண்ணி விட்டுட்டே இருந்தா மெசேஜ் அனுப்பி விடுறாங்க, எனக்கு ரொம்ப வயிறு சரியில்லடா ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு. அம்மா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், உங்களோட இந்த விளையாட்டுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் அப்புறமா பேசுறேன்னு மெசேஜ் அனுப்பி விட்டாலும் உனக்கு இறக்கும் இல்லையா அது இதுன்னு கத்திட்டே இருக்கவே இவன் பாட்டு போனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு. சரி மருமகளுக்காச்சும் கால் பண்ணுமே அக்கா காரி கால் பண்ணா அவளும் அதே தான் நினைப்புல இருக்கா, சும்மா என்னத்தையாச்சும் வளரிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி அவளும் போன் எடுக்க மாட்டா. கடைசி ஆப்ஷனா அவங்க புருஷனுக்கு கால் பண்றாங்க, நல்ல நேரத்துல அந்த மனுஷன் எடுக்க மாட்டாரு, இப்ப மட்டும் எடுக்க போறாரு, அவருமே எடுக்கல. பாவம் ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆகப்பட்டிருக்காங்க. அங்க வர நர்ஸு கிட்ட நான் சொல்ற நம்பருக்கு உன்னோட நம்பர்ல இருந்து கொஞ்சம் கால் பண்ணி எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லி அக்கா காரியோட நம்பர் தான் கொடுத்து விட்டுருக்காங்க. நர்ஸ் சொன்னதும் உடனே அங்க இருந்து கிளம்புறா. ஆனாலும் இவளுக்கு டவுட்டா தான் இருக்கு, இந்த வாட்டியும் நாடகத்தை போட்டு நம்மள வர வைக்கிறதுலயே இருக்காங்க, என்னதான் முடிவுல இருக்காங்களோ பாத்துலாமேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாக்குறா. பார்த்தா உண்மையாவே ரொம்ப முடியாம இருக்காங்க. டாக்டர் கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரியுது அவங்களோட கர்ப்பப்பையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கான், அதனால அந்த கர்ப்பப்பையே ரிமூவ் பண்ணி ஆகணும், சீக்கிரமே அந்த சர்ஜரி பண்ணி ஆகணும்னதும் இப்பதான் அக்கா காரிக்கு சீரியஸ்னஸ் புரியுது. நீங்க சும்மா தானே சொல்றீங்கன்னு இவங்களே நம்பாம கேக்குறாங்க. டாக்டர் இல்லம்மா அது ரொம்ப சீரியஸான கண்டிஷன், டக்குன்னு எடுக்கலன்னா உங்க உயிருக்கே ஆபத்து வரும், சீக்கிரம் யோசிச்சு முடிவை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இப்பதான் இவ அவங்க புள்ளை கால் பண்ணி சொல்றா, டே உங்க அம்மாவே ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க உடனே வாடான்னு. தீபிராண்டி அவ்வளவுதான் எனக்கு கர்ப்பப்பை இல்லாம நான் என்ன பண்ண போறேன், அவ்வளவுதான் என் கதையை முடிஞ்சிச்சு, நான் ஒரு பொண்ணே இல்ல, இதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பையன் தான் நினைப்பாங்கன்னு சொல்லி அவங்க பாட்டு என்னென்னமோ யோசிச்சு அழுதுட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னு ஹைக்கிங் போன மனுஷன் இப்பதான் வராரு, என்னடா ரொம்ப எமர்ஜென்சியா என்ன எதுக்கு என்னமோ இலவு விழுந்த மாதிரி அழுதுட்டு கிடக்கா, அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, ஒரு சர்ஜரி பண்ண அதுக்கப்புறமா அவ நார்மல் ஆகிட போறா, இதுக்கே ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்கன்னதும் ஜீப்ராண்டி கத்துறாங்க, ஏயா மனுஷா நாலு நல்ல வார்த்தை பேசினால இந்த மாதிரி எல்லாம் பேசுறேன், உனக்கு மனசாட்சி இல்லைன்னதுக்கு ஏடி அவங்க கேன்சர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீ என்னன்னா உனக்கு யூட்ரஸ் எடுக்க போறாங்க அதுக்கு போயிட்டு இவ்வளவு ஓவரா பண்ணிட்டு இருக்க, இவ்வளவு பேர் இந்த உலகத்துல அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா, உனக்கு முன்கூட்டியே எடுக்கிறாங்களே நீ சந்தோஷப்பட வேண்டியதானே, அட்லீஸ்ட் இந்த சர்ஜரி மூலமா உனக்கு வெயிட் லாஸ் ஆனா அது வரைக்கும் நல்லதுதான் அப்படின்னு அவங்க பிள்ளைக்கே காண்டாயிட்டு. அப்பா என்னப்பா கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். டே என்னடா நானே ஹைக்கிங் போயிட்டு வந்து எனக்கு எவ்வளவு பசிக்குது தெரியுமா, ஏதோ சொல்லவே நான் அடிச்சு புடிச்சு ஓடி வந்திருக்கேன், இப்ப
சாப்பிட போலான்னு கூப்பிட்டா கூட காண்டாய் கத்திட்டு இருக்கீங்களேன்னு ஏதோ ஜீப்ரா ஆண்டி யோ ஒரு வேளை சாப்பிடலன்னு என்ன செத்தா தொலைய போறேன் மனசாட்சி இல்லாதவனை இத்தனை நாள் உன்கிட்ட நான் குப்பை கொட்டின பத்தியா அதுக்கு என்னோட யூட்ரஸும் போகணும் எல்லாமே போகணும்னு அழுகுறாங்க அவரு ஏடி நீ என்ன குழந்தையா பெத்துக்க போற யூட்ரஸ் இல்லன்னா இப்ப என்னடி சும்மா தானே உன்கிட்ட ஒரு மூலையில கிடக்கு அதை எடுத்தா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டதும் அக்கா கரையே காண்டாயிட்டா ஐயோ என்னையா நீ பேசிட்டு இருக்கன்னு அவளும் கத்துறா அவங்க பிள்ளையும் வாய மூடியா தகப்பா அப்படின்னு சொல்லி கத்துறா உங்க அப்பாவோ எடு செருப்ப ராஸ்கல் நீயே என்ன இந்த வார்த்தை சொல்லி கூப்பிடுற மாதிரி ஆகிட்டா அப்பாங்கிற மரியாதை இல்லையான்னு கத்துறாரு இந்த நிலைமையிலயும் மாத்தி மாத்தி அடிச்சுட்டு இருக்காங்க ஹீரோ அந்த டாக்டரை பாக்குறதுக்காக வந்திருக்கா அதாவது அவனோட எக்ஸ அவகிட்ட இன்னைக்கு ஹீரோயினை பத்தி கேட்காம எனக்கு வேற ஒரு டவுட் இருக்கு நம்ம சின்ன வயசுல இருந்து ஒருத்தங்களை பார்த்து உயிருக்கு உயிரா நேசிச்சிருப்போம் அவங்கள நம்மளால மறக்க முடியுமா அப்படின்னு கேக்குறான் அந்த டாக்டரோ அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதான் ஏன்னா ஒருத்தங்களை பார்த்து பழகிட்டு இருந்தோம் ரொம்ப நாள் அப்படின்னா அதை மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனா கொஞ்ச நாள் மட்டுமே டிராவல் பண்ண ஒருத்தங்களை மறக்கிறதுங்கிறது ஈஸி தான் வயசாக ஆட்டோமேட்டிக்கா நம்ம மூளையும் மங்கும் தான் ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா மறப்பாங்களான்னு கேட்டா அது டவுட் தான் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோ நிறைய விஷயங்கள் எனக்குள்ள கன்ஃபியூஸ்டா ஓடிட்டு இருக்குன்னுவா என்ன விஷயம்னு கேட்டா இல்ல இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவை பாக்குறான் அவங்க அப்பா மாடியை கிளீன் பண்ணிட்டு இருப்பாரு இவனும் என்னப்பா நீங்க உச்சி வெயில்ல போயிட்டு மாடியை கிளீன் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு உஷ்ணம் அதிகமாக என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னு யாருன்னா வருவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த தம்பி அப்பா முதுகுல கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணி ஊத்துப்பா அப்பதான் அப்பாக்கு கொஞ்சம் குளுக்குளுன்னு இருக்கும்னு கேட்டு வாண்டடா ஆடு அதுவே வந்து தலையை கொடுக்குது இவனும் முதுகுல தண்ணி ஊத்தலான்னு எடுக்கிறான் அவங்க அப்பா முதுகுல சின்னதா ஒரு கீரல் போட்டதுக்கான அடையாளம் கூட இல்ல அது எப்படி கம்ப்ளீட்டா மறையறதுக்கு வாய்ப்பே இல்ல தழும்புங்கிறது ஹீரோக்கு நல்லாவே தெரியும் எல்லா விஷயங்களுமே கன்ஃபியூஸ்டாவே இருக்கு ஒரு விஷயங்கள் தப்பா நடந்தா பரவாயில்ல சுத்தி முத்தி அவர் சொல்லிட்டு இருந்த அத்தனை விஷயங்களுமே அவங்க அம்மா சொன்னதுக்கு முரண்பாடதான் இருக்கு இந்த விஷயத்த நம்ம நார்மலா விடக்கூடாதுன்னு யோசிச்சவன் அண்ணங்காரங்கிட்ட வந்து உங்க அப்பாவோட சின்ன வயசு போட்டோ எதனா இருக்கா அந்த ஆல்பம் நான் பாக்கணும் கொஞ்சம் கூட அப்படின்னு கேக்குறான் அவனும் எடுத்து கொடுக்குறான் இதுதான் எங்க அப்பா என்ன வச்சுட்டு இருந்த போட்டோ 100வது நாள் ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்கல்ல அவங்க ஊர்ல அந்த நாள் அப்ப எடுத்த போட்டோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதுல வேற ஆளு இவனோட சொந்த அப்பா வேற ஆளு அவ்வளவுதான் ஹீரோக்கு ஓரளவுக்கு எல்லாம் உண்மையே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவன் சொல்றதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு சீக்கிரமே இன்னொரு எபிசோடோட பார்க்கலாம் தேங்க்யூ so much for watching bye